வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டம் தெய்வம் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா நம்மளுடைய பக்தியில ஒரு பலவீனம் வந்துடும், அந்த பக்தியில ஒரு ஆட்டம் வந்துடும். ஒரு மனுஷனுக்கு சக்தி பலம் அது எதுன்னா பக்தி தான். அப்படிப்பட்ட அந்த பக்தி உறுதியா இருக்கணும். எனக்கு கஷ்டம் தெய்வம் கொடுத்துருக்குன்னு நினைச்சிட்டோம்னா திரும்ப தெய்வத்து மேல பழைய அன்போடு இருக்க முடியுமா? இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவாங்க? அந்த பக்தியில ஒரு ஆட்டம் வந்துடும். ஆக கஷ்டம் வரும் பொழுது என்னுடைய கர்மத்தால், என்னுடைய ஊழ்வினையால், என்னுடைய பாவத்தால் என்ன வந்திருக்கு? இந்த கஷ்டம் வந்திருக்கு. அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு வழி மார்க்கம் என்ன அப்படின்னால் பக்தி, பக்தியோட கூட முடிந்த அளவுக்கு நல்ல காரியங்கள். இது ரெண்டு தான் நம்மளுடைய கஷ்டங்களை மாற்றக்கூடிய சக்தியை கொண்டது.